இன்னைக்கு உலக வரைபடத்தில் மிடில் ஈஸ்ட் இருக்கிற இடம் ஒரு எரிமலை மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நாம செய்தியில் பார்த்தது எல்லாமே வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். மெயின் பிக்சர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஈராக்கோட பாக்தாத் வீதிகளில் வச்சு அமெரிக்காவோட தூதர்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு. இது வரும் ஒரு துப்பாக்கிச்சூடு மட்டுமில்லை, இது அமெரிக்காவோட அதிகாரத்துக்கு விடப்பட்ட நேரடியான ஒரு சவால். அமெரிக்காவோட ரெட் லைனை இப்ப ஈரான் அசால்ட்டா தூக்கி குப்பையில போட்டிருக்காங்க என்பது இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் குவைத் தூதரகம் மீது தாக்குதல்கள் இடம்பெற்று குவைத் தூதரகம் அடித்து நொறுக்கப்படுது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட எண்ணெய் கிணறுகள் மேல ட்ரோன் மழை பொழியுது. இதனைத்தையும் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் இந்த போர் பூதாகரமாக வெடிக்க போதா என்ற கேள்வியில் தான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. உண்மையாகவே மறுபடியும் போர் வரப்போதா, அல்லது இந்த உலக பொருளாதாரத்தை வச்சு ஈரான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷரை கொடுக்குறாங்களா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஈராக்கோட தலைநகரமாக இருக்கிற பாக்தாத்தில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் இப்போ கிளியராக பார்ப்போம். வழக்கமா அமெரிக்காவோட தூதரக அதிகாரிகள் போற அந்த கை செக்யூரிட்டி ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு ஆம்பூஸ், அதாவது பதுங்கியிருந்த தாக்குதலானது நடந்திருப்பதா தகவல்கள் வெளியே வருது. இதனை ஈரான் ஆதரவு பெற்ற மிலிட்டரி குரூப்ஸ் தான் பண்ணியிருக்கிறார்கள் என்று மேற்குலக மீடியாக்கள் இதனை பற்றிய செய்திகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்க தரப்புல இருந்து என்ன நினைச்சாங்கன்னா, நாம தான் உலகத்துக்கு பெரிய ஆளு, நம்மளை யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாக்தாத் வீதியல்ல, அவங்களுக்கே ஒரு பெரிய செக்கை இப்ப இந்த போராளிகள் வச்சிருக்கிறார்கள்னு தான் சொல்லணும். அதையும் இந்த சிஸ்பயரானது போடப்பட்ட பிறகு இப்படி ஒரு தாக்குதல் இடம்பெறாதுன்னு அமெரிக்கா நினைச்சாங்க போல இருக்கு. பட் ஈரான் பின்புலமாக இருக்கின்ற குழுக்கள் அது உண்மையாகவே குழுக்கள் தானா அல்லது வேறு அமைப்புகளான்னு தெரியல. அவர்கள் அமெரிக்கா என்ற என்ன, யார் என்ற எனக்கு என்ன, நான் அடிப்பேன் என்ற மாதிரியே வச்சு செஞ்சிருக்காங்க. இது வெறும் ஒரு சாதாரணமான துப்பாக்கிச்சூடு மட்டுமில்ல, அமெரிக்காவோட ரெட் லைன்னு சொல்லப்படுகின்ற அந்த எல்லைக்கோட்டை ஈரான் இப்போ தாண்டி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. ஆனால் ஏற்கனவே ஈரான் வச்ச நிபந்தனையின்படி இந்த சிஸ்பயரானது போகல. இஸ்ரேல் லெபனானுக்கு தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனான் இந்த சிஸ்பயருக்கு உள்ளடங்களா இல்லை என்று சொல்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இப்ப நாங்கள் வேற தகவலை தான் பார்க்க வந்தோம். பட் இப்ப லெபனானுக்கு இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்வதற்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஆனா என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு சில காரணங்கள் தோணுது, அதை உங்கள்கிட்ட சொல்றேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சிஸ்பயர் போடப்பட்டிருக்கு. இப்படி இருக்கையில இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்றாங்க, லெபனான் இந்த சிஸ்பயருக்கு உள்ள வராதுன்னு சொல்கிறார்கள். இதனால் இப்ப இஸ்ரேல் லெபனானுக்கு தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். தாக்குதலை மேற்கொண்டுட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றார், நாங்கள் லெபனானோட அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம். அது லெபனானோட அரசாங்கம் தான் எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள், நாங்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம்னு சொல்கிறார்கள். இதன் மூலம் இஸ்ரேல் என்ன சொல்றார்கள், இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில சீஸ்பயர் போடப்பட்டிருக்கு. அதன் மூலம் பேச்சுவார்த்தை நடந்து நிரந்தரமான போர் முடிவானது வந்தாலும் லெபனானோட அரசாங்கத்தோட தான் நான் பேச்சுவார்த்தையை நடத்தினேன். அதன்படி கிஸ்புல்லா ஆயுதங்களை கீழே போடணும், போட்டுட்டு சரணடையணும். பட் அவர்கள் அப்படி செய்யலையான்னு சொல்லி இஸ்ரேல் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை முடிஞ்ச பிறகு லெபனானுக்கு எதிரான போரை செய்ய போறார்கள். ஆகவே தொடர்ந்து போரில் இருக்கணும் என்பதுதான் நெத்தன்யாகு அவர்களோட பிளான். இதற்கானத்தான் ஒவ்வொரு காய்நகர்களையும் பிளான் பண்ணி செய்து கொண்டிருக்கார் என்பது தெளிவாக தெரியுது. ஏனென்றா இப்ப லெபனானையும் இந்த அமெரிக்கா ஈரான் சீஸ்பயருக்குள்ள கொண்டு வந்தா இஸ்ரேலால லெபனான் மீது தாக்குதல் மேற்கொள்ள முடியாது. அது நிரந்தரமான போர் நிறுத்தமானது வந்த பிறகு கை கூட வைக்க முடியாது. இதனாலதான் லெபனான் இதுல உள்ளடங்களா இல்லை என்று சொல்லி இப்ப தனியாக லெபனானோட அரசாங்கத்தோட இஸ்ரேல் பேச்சுவார்த்தையை நடத்துறோம் என்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை தனியாக இஸ்ரேல் வெளியில கொண்டு வரார்கள். அப்படி வெளியில கொண்டு வரும்போது ஈரான் அதுல தொடர்பட முடியாது. அப்படி தொடர்படாத போது இஸ்ரேல் நினைச்ச நேரத்துக்கு லெபனானுக்கு தாக்குதலை மேற்கொள்ள முடியும். இதுதான் நெத்தன்யாகுவோட மாஸ்டர் பிளானா இருக்கு. ஏன் நெத்தன்யாகு அவர்கள் இதனை செய்கிறார் என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். இப்ப நெத்தன்யாகு அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கான வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பட் தொடர்ந்து போர்கள் இடம்பெறபடியாக தான் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சோன்னு இருக்காங்க. இப்ப ஈரான் அமெரிக்கா போர் முடிவடைஞ்சபடியால் இப்ப வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நெத்தன்யாகுக்கு எதிரான வழக்கானது விசாரணை நடத்தப்பட போகுது. ஆகிய அப்படி வழக்கு நடக்கக்கூடாது, அந்த விசாரணை நடக்கக்கூடாதுன்ற என்ன நடக்கணும், இஸ்ரேல் தொடர்ந்து போரில் இருக்கணும். ஆகவே அதுக்காண்டி தான் நெத்தன்யாகு அவர்கள் லெபனானை பிரித்து தனியாக கொண்டு வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சீஸ்பயரில் லெபனான் உள்ளடங்களாக இல்லை என்று சொல்லி இப்ப அங்க தாக்குதலை மேற்கொள்கிறார். ஆகவே இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்குமென்னு நம்புறேன். நெத்தன்யாகு அவர்கள் தன்னுடைய பதவியை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டியும் அதே நேரத்தில் சிறைக்கு செல்லக்கூடாது, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதுல தீர்ப்பு வந்தால் சிறைக்கு போக வேண்டி இருக்கும். அப்படி செல்லக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அவர் இப்படி தன்னுடைய சுயநலத்துக்காண்டி
இதனைத்தையுமே செய்து கொண்டிருக்கார் என்பது தெளிவாக தெரியுது. இதனை நீங்கள் இப்போ புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். என்னத்தையோ சொல்ல வந்துட்டு நான் என்னத்தையோ சொல்லி கொண்டிருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இப்போ அமெரிக்காவோட தூதர்கள் மேலே கை வைக்கிறதுன்னா அது நேரடியாக அமெரிக்க நாட்டினுடைய கௌரவத்துக்கு விடப்படுகின்ற சவால். அந்த சவாலை ஈரான் அசால்ட்டாக விட்டு கொண்டிருக்காங்க. எப்போ அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஈரானை வெற்றி கொள்ள முடியாமல் மூக்குடைந்து போனார்களோ அப்போதுல இருந்து இனி அமெரிக்காவோட மிரட்டலோ அமெரிக்காவோட கௌரவமோ அமெரிக்காவோட இராணுவமோ அதை பார்த்து ஈரான் பயப்பட போகிறது இல்லை. ஆகவே இப்போ இஸ்ரேல் ஈரான் தரப்புல இருந்து லெபனான் இந்த சீஸ்ஃபயருக்கு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதனை கேட்காமல் லெபனான் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். இதனால் ஈரானும் நீ சொன்ன நிபந்தனை மட்டும் நான் ஏற்கனவே இப்படி நேரடியாக தாக்குதலை நடத்தாமல் ஈரான் தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் கோமஸ் பகுதியை இப்போ முழுமையாக ஈரான் க்ளோஸ் பண்ணி இருக்காங்க. 1-2 கப்பல் தான் போகுது. ஆகவே மறுபடியும் அமெரிக்காவுக்கான ப்ரெஷர் போகுது. இதனால் அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க? இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்களா? பட் அமெரிக்கா கொடுக்குற ப்ரெஷரால் நெத்தன்யாகுவுக்கு என்ன பிளான் போடுறார்? லெபனானோட அரசாங்கம் தன்னோட பேச்சுவார்த்தை நடத்துதான்னு சொல்லி முதல் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாம் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னமே இஸ்ரேலும் லெபனானும் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டோம்னு சொல்வார். அதன் மூலம் இஸ்ரேலுக்கு கிடைக்கிற பிரஷர் குறையும். அதுக்கு பிறகு ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு நிரந்தரமான பொருட்நிறுத்தம் கொண்டு வந்த பிறகு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை குழம்பிட்டது. லெபனான் அதனை ஆதரிக்கல, அதனை சரியாக செய்யலை என்று சொல்லி இஸ்ரேல் லெபனானுக்கு எதிரான தாக்குதலை செய்ய போகிறாங்க. ஆகவே இதனைத்தும் பிளான் படி சரியாக நடந்தோன்னு இருக்கு. பட் இதில் ஈரான் கிடுக்குப்பிடி பிடிச்சு லெபனானும் எங்களுடைய சிஸ்பயருக்கு தான் இருக்கிறார்கள், அவர்களும் எங்களுடைய நிபந்தனைக்கு தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மட்டும்தான் இஸ்ரேல் லெபனான் மீது கை வைக்காமல் இருப்பார்கள். அது நிரந்தரமான போர் நிறுத்தம் வரும்போது இஸ்ரேல் லெபனானுக்கு எதிரான கையை வைக்காமல் இருப்பார்கள். ஆகவே ஈரான் லெபனானை தனியாக விட மாட்டோம் என்றும் சொல்லிட்டார்கள். லெபனானில் இருக்கிற மக்களை நாங்கள் தனித்து விட மாட்டோம் என்றும் சொல்லிட்டார்கள். ஆகவே ஈரான் கண்டிப்பாக லெபனானுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் என்பது தெளிவாக தெரியுது. இப்படி அமெரிக்காவோட தூதர்கள் மீது தாக்குதல் நடக்கும்போது ஈராக்கோட அரசாங்கம் என்ன பண்ணுது என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இங்கதான் ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்கு. ஈராக் மண்ணில் வச்சு அமெரிக்காவோட அதிகாரிகளை அடிக்கும் போது அந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு என்ற கேள்வியை தான் அமெரிக்கா கேட்டிருக்கிறார்கள். உங்க நாட்டுக்குள்ள இருக்கிற மிலிட்டரி குரூப்ஸுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்லி ஈராக்கோட தூதரை கூப்பிட்டு அமெரிக்கா செம டோஸ் விட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது. பட் இப்படி தூதரை கூப்பிட்டு வச்சு மிரட்டுறதால எதுவுமே நடக்க போறதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஈராக்கோட அரசாங்கம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றோம் என்ற முடிவை எடுத்துட்டார்கள். ஏற்கனவே ஈரானுக்கே இருக்கின்ற பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ், இவர்கள் ஈராக்கோட ராணுவத்தோட இணைந்த ஒரு அமைப்பு. இவர்களுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கா மேற்கொண்டபடியாக தான் பதிலடியை கொடுக்கலாம். அதுக்கான உரிமையானது இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸுக்கு இருக்கு என்று சொல்லி ஈராக்கோட அரசாங்கமே அமெரிக்கா ஈரான் போர் நடக்கும்போது சொல்லியிருந்தார்கள். ஆகவே இதனாலையும் இப்ப மறுபடியும் தாக்குதலை நடத்துவதற்கு ஈராக்கோட அரசாங்கம் அதனை தடுக்காமல் வேடிக்கை பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால் இப்ப அமெரிக்கா என்ன டோஸை கொடுத்தாலும் அதனை ஈராக் காதில் வாங்க போறது இல்லை. இந்த தூதரகத்தின் மீதான அட்டாக்கால என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதை இப்ப பார்ப்போம். பாக்தாத்தில் இருக்கின்ற அமெரிக்காவோட தூதரகத்தில் இருக்கின்ற கெலிபேட் கூட அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. அங்க இருக்கின்ற அமெரிக்காவோட குடிமக்கள் உடனே நாட்டை விட்டு வெளியேற சொல்லியும் அவசர உத்தரவானது வந்திருக்கணும் சொல்லப்படுது. நிலைமை இப்ப கைமீறிக்கிட்டு இருக்கும்போது தெளிவாக தெரியுது. இது வெறும் ஒரு நாட்டோட சண்டை மட்டுமில்லை. இதற்கு பின்னாடி இஸ்ரேல் ஈரான் போர், அப்புறம் அமெரிக்காவோட தலையீடு ஒரு பெரிய ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருக்கு. இந்த அட்டாக் மூலமா ஈரான் என்ன சொல்ல வர்றாங்க என்றால், அதாவது என்ன மெசேஜை சொல்லி இருக்காங்கன்னா, நீங்க எங்க நாட்டு மேல கை வச்சா, அதாவது எங்களுடைய சீஸ்பயரை மீறி நீங்க ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டா உங்க ஆளுங்க உலகத்தில் எங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருக்க முடியாதுன்ற ஒரு மிரட்டலை தான் இப்ப ஈரான் கொடுத்திருக்கிறார்கள். தூதர்களை அடிச்சதோடு நிறுத்தல, அமெரிக்காவோட பாக்கெட்டிலேயே கை வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். மைட்ரூன் மற்றும் ருமைலா இந்த 2 முக்கியமான வயல்கள் ஈராக்கில் இருக்கு. எண்ணெய் வயல்கள் இருக்கு. இங்கதான் அமெரிக்காவோட கம்பெனிகளும் பிசினஸ் பண்ணுகிறார்கள். அங்க இப்ப அதிகளவான ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இதனால அங்க நடந்த மொத்த வேலையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு என்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, எண்ணெயோட விலை ஏறுனா யாருக்கு நஷ்டம்? இந்த உலகத்துக்கு அது நஷ்டமாக தான் இருக்கும். அப்படி உலகத்துக்கு நஷ்டம் ஏற்படும் போது அமெரிக்காவுக்கு அது ப்ரெஷராக இருக்கும். ஆனால் ஈரான் தான்
ப்ரெஷராக இருக்கும். இதைத்தான் ஈரான் ஒரு மாஸ்டர் பிளானாக கையில் எடுத்திருக்கிறார்கள். சீஸ்பயரை வயலேட் பண்ணி நடக்கிறதால கூடிய சீக்கிரமே போரானது மறுபடியும் ஆரம்பிக்கும் என்ற ஒரு மிரட்டலாகவும் இதனை பார்க்க முடியும். இப்ப சண்டை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மட்டும்தான் நடக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இப்ப இந்த நெருப்பு பக்கத்துல இருக்கின்ற குவைத் நாட்டுக்கும் பரவி இருக்கு. திடீரென குவைத் பார்டரோட பக்கத்துல ஒரு பெரிய ஒரு மிசைல் தாக்குதலானது நடந்திருக்கு. அதுல ஒரு விவசாய பண்ணையில இருந்த 3 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு, இந்த மிசைல்கள் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா அதனை ஈரான் ஆதரவு படைகள் தான் ஏவினாங்கன்னு ஒரு பேச்சு கிளம்பி இருக்கு. இது குவைத் மக்களை செமையா கடுப்பாக்கிடுச்சு. இதோட விளைவா ஈராக்கோட பஸ்டா நகரத்தில் இருக்கின்ற குவைத் தூதரகத்தை ஆயிரக்கணக்கான போராட்டக்கார குழுக்கள் சூழ்ந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தா மேற்குலக நாடுகள் என்னென்னு சொல்கிறார்கள் என்றால் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ், அதாவது ஈரானுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணுகின்ற குழுக்கள் தான் இப்போ அவங்களோட கையில் ஈரானோட கொடியை பிடிச்சுக்கிட்டு அமெரிக்காவோட கூட்டாளியை வெளியேறன்னு சொல்லி அந்த தூதரத்தில் கத்தி இருக்கிறார்கள்னும் உள்ள புகுந்து வேலைகளை செய்திருக்கிறார்கள்னு சொல்லப்படுது. இதனை மேற்குலக மீடியாக்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே குவைத்தோட தூதரகம் இப்போ குறிவைக்கப்பட்டிருக்கு என்பது தெளிவாக தெரியுது. இந்த குவைத்தினுடைய எம்பசியில் இருக்கின்ற கண்ணாடிகள் கதவுகள் என்று எல்லாமே அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். ஈராக்கோட போலீசார் அதனை தடுப்பதற்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் அவர்களால் தடுக்க முடியலை. இந்த குவைத் தூதரகத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் உயிருக்கு பயந்து போய் அங்கு ஒளிஞ்சி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பதட்டமான நிலவி இருந்தது. ஆனாலும் அந்த குழுக்கள் ஈரானோட கொடிய குவைத்தோட தூதரகத்தில் நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு நாட்டு தூதரகம் அதாவது எம்பசிக்கு நுழைந்து அந்த நாட்டினுடைய கொடியை ஏற்றாமல், அதாவது குவைத்தினுடைய எம்பசி இருக்காண்டா அந்த குவைத்தினுடைய எம்பசியினுடைய கொடியை இறக்கிட்டு ஈரானோட கொடியை அங்கே ஏற்றி இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம்னு யோசிச்சு பாருங்க. அந்த அவமானம் தான் குவைத்துக்கு ஏற்பட்டிருக்கு. குவைத்துக்கு மட்டும் இல்லை, குவைத்துக்கு பின்னாடி இருக்கிற அமெரிக்காவுக்கும் இதே ஒரு அவமானம் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கிற குவைத்தோட கவர்மெண்ட் தரப்புல இருந்து இப்போது கொந்தளிச்சு தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது, எங்கள் நாட்டு பாதுகாப்பில் கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஈராக்கோட அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான ஒரு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. பட் இந்த கண்டனங்கள் எல்லாம் ஒற்றை காதலை வாங்கி மற்ற காதலில் விடப்படும். எப்படி இஸ்ரேலுக்கு எதிராக விடப்படுகின்ற கண்டனங்கள் எல்லாம் செல்ல காசாக இருக்கோ அதே மாதிரி தான் ஈராக்கும் இந்த கண்டனங்களை காதில் விழுத்த போகிறது இல்லை. சரி, இப்போ நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்கா குவைத் ஒரு முக்கியமான பார்ட்னர். அமெரிக்காவோட லாஜிஸ்டிக் அதாவது போர்க்கருவியல் வர்றதுக்கு குவைத் ஒரு பெரிய ஒரு துணையாக இருக்குது. அதனால தான் அமெரிக்காவை வீழ்த்தணும்னா அவங்க கூட இருக்கிற நம்பிக்கைகளை அடிக்கணும்னு சொல்லி இப்போ குவைத்துக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஈரான் கொடுத்துருக்கிறார்கள். இப்படி ஒரு பிளானை போட்டு ஈரான் அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் மொத்த அரபுலக நாடுகளும் இப்போ இரண்டாக பிரிஞ்சு நிற்குது. ஒரு பக்கம் ஈரான் சப்போர்ட், இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா சப்போர்ட். இந்த மோதல் ஒருவேளை பெருசானா அது வெறும் அமெரிக்கா ஈரான் போராக மட்டும் இருக்காது, மொத்த மிடில் ஈஸ்டே ரத்த காடா மாறிடும் என்பதுதான் உண்மை. இப்ப இந்த நிலைமை நூலிலேல நிக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அமெரிக்க தூதர்கள் மேல தாக்குதல், இன்னும் ஒரு பக்கம் எண்ணெய் வயல்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் குவைத் தூதரகமே இப்ப ரணகலமா கிடக்கு. ஈரான் இதோட நிறுத்த போறதா தெரியல, அமெரிக்காவும் அடிபணிஞ்சு போறதாவும் தெரியல. அமெரிக்கா அடிபணிஞ்சு போகாத மாதிரி சோசியல் மீடியாவில் சொன்னாலும் அமெரிக்கா அடிபணிஞ்சு போய்த்தான் ஆகணும். அமெரிக்காவுக்கு வேறு வழியும் இல்லை. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நிஜமாகவே அமைதிக்காகவா இல்லை இரண்டு நாடுகளுமே அடுத்த ஒரு பெரிய தாக்குதலுக்காண்டு தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்களா, தயார் பண்ணுறதுக்காண்டு தான் இந்த இடைவெளியை கொடுத்துருக்குறாங்களான்னு தெரியலை. ஆனால் இப்போ உலக நாடுகளோட பெரிய சந்தேகமே இந்த போர் மறுபடியும் ஆரம்பித்து விடுமா என்ற ஒரு பயன்தான் இவர்களுக்கு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் ஒரு நிபந்தனையை போட்டிருக்கார், ஈரான் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டு நாடுகளோட ஈயோக்கு இடையில நசுங்க போகிறது உலக பொருளாதாரம் தான். கச்சா எண்ணெயோட விலை இப்போ மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை மறுபடியும் ஈரான் மூடிட்டார்கள். இதனால் கச்சா எண்ணெயினுடைய விலை மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. உலக சந்தை இப்போ தடுமாற ஆரம்பிச்சிருக்கு. இதனை பார்க்கும்போது ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, இது புயலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அமைதி. இந்த போர் நிறுத்தம் முடிகிற அந்த 14வது நாள் அல்லது அதுக்கு முன்னமே உலக வரைபடத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த போர் மறுபடியும் பூதாகரமாக வெடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வல்லரசு நாடுகளோட இந்த ஆடுபடி ஆட்டத்தில் என்னமோ மிக பெருசாக பாதிக்கப்பட போகிறது எண்ணெய் தேவைப்படுற மக்கள் தான்.
கச்சா எண்ணெய் தேவைப்படுற மக்கள் தான். ஆகவே பார்க்கலாம் இந்த போர் சீஸ்பயர் நடக்குது, பேச்சுவார்த்தையோட முடிவுக்கு வரப்போதா அல்லது மறுபடியும் இந்த போர் புதாயிரமாக வெடிக்க போதா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னமோட புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.